ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சென்னை பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 91 91வது நாள். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு 3 கேள்வியை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். கேள்வினா வந்து இது வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்கஷனாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஏன் பாருவுக்கும் கமுக்கும் ஒரு ப்ராப்பர் எவிக்ஷன் வச்சு அவங்கள வெளியே அனுப்பியிருக்கிறாம, வாய் ரேட் கார்டு, எதுக்கு அவங்களுக்கு ரேட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்? ஏன்னா வந்து இந்த ஷோ ஓடுனதே பார்வை வச்சு தான் இந்த ஷோவே வந்து இவ்வளோ நாள் 91 டேஸ் வந்து நவுத்துனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வந்து எதுக்கு இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு எவிக்ஷன் இல்லாம அவங்கள நல்லா திட்டிட்டு ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையான ஒரு எவிக்ஷன் கொடுத்துருக்கலாமே, 2 பேத்தையுமே வெளியே அனுப்பியிருக்கலாமே. ஏன் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தாட் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி 3 கேள்வி மொத்தம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட். அதை பத்தி உங்களோட கருத்து? ஓகே, இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஷோ ஆல்ரெடி. இந்த கேம் ஷோ ஃபார்மேட் எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி தெரியும். டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டு தான் போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் அவங்க வந்து எதை வேணாலும் காமிக்கலாம், அவங்க பண்ணுறதில்ல. உங்களோட நடத்தைகள், நீங்கள் எப்படி ஒரு இதை எதிர்கொள்கிறீங்க, எப்படி அதை வந்து சமாளிக்கிறீங்க, அப்போ வந்து உங்களை வந்து நியாயம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் கேமு. ஸோ இதில் வந்து நம்ம வாரம் அவர் வந்து ஒரு சில முன்னாடியே ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மேபி இந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்து அதை மாதிரி சொன்னார். அப்போ நீ வந்து எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணாமல், எதுவுமே கன்சிடர் பண்ணாமல், நான் செய்யறது எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சதுனால தான் இதோட விளைவு வந்து இப்போ ரெட் கார்டு. ஸோ இது வந்து அந்த விளைவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டல் நடந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு தெரியாதனமா நடத்திட்டா அதுக்கு வந்து நீ உடனே ரெகுலேட் பண்ணலாம். இது வந்து அந்த உதச்சி தள்ளின மட்டுமே கிடையாது, அதுக்காக மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அதுலேருந்து அவங்களோட கேரக்டர் என்ன வருது. இவ்வளோ நாளாக நீ வந்திருக்க 90 டே, அதில் என்னதான் நீ லேர்ன் பண்ணியிருக்க. ஒவ்வொரு வாரமும் சேர்த்து சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து பின்பற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக நீ தெரிஞ்சிருவ. அதை பண்ணாத விளைவு தான் இது சடனாக. இப்போ வந்து நீ வந்து இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருக்கலாமுங்க, அது சரியில்லை. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ப்ராப்பர் எவிக்ஷன் கொடுக்கல, வாய் ரேட் கார்டு அப்படின்னு என்ன கேட்டா, இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துட்டு போற விஷயமே இல்லை. ஏன் இதுக்கு முன்னுக்கு வந்து காமு நிறைய இடத்துல வந்து வார்த்தையை விட்டுருக்காரு, அப்புறம் கை கலப்பாயிருக்கு. ஈவன் அந்த பிரஜின் உள்ளுக்கு இருக்கும் போது ஒரு இது செஞ்சாங்களே, பிராங்க் செஞ்சு அது ஒரு பெரிய விஷயம். சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, அவங்க வந்து அதுக்கு ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. அப்ப வந்து கொடுக்காதது. அப்புறம் இன்னொன்னு பாரு கண்ணுல வந்து சபரி அடிச்சது, அது வந்து உண்மையிலேயே ஒரு கேம்ல ஒரு ஆக்சிடென்ட், கேம்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஓகே, ஆனா இந்த விஷயம் வந்து பாரு செஞ்சது, காமு செஞ்சது, சாண்ட்ராக்கு செஞ்ச விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. இட்ஸ் சம்திங் தட் வெல் பிளான்ட், முழுக்க பிளான் பண்ணி ஒரு கிரட்ஜி உள்ளுக்கு வச்சுக்கிட்டு பழி வாங்குற ஒரு எண்ணத்துல, அதாவது நேத்து எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால நாங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம், அது நியாயம். அது செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம அந்த செய்கையை வந்து நியாயப்படுத்துறதுக்கு கிடைத்த தண்டனை. சோ அவங்கள மத்தவங்கள எவிக்ட் பண்றாங்களே, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்றது நியாயமே இல்லை. அப்ப நல்லபடி அந்த கேமை விளையாண்டுட்டு, கேமை வந்து நல்ல ஒரு முறையில விளையாண்டுட்டு போறவங்களுக்கும் இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு போறவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசமே இல்லை. சோ இந்த ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வந்து இப்படி வெளியே அனுப்புனது அவங்க தப்ப சுட்டி கட்டுறதுக்கு தான். திருப்பியும் அடுத்த வர ஒரு வேற ஒரு பிக் பாஸ்க்கு வர கண்டஸ்டன்ட்க்குலாம் ஒரு பாடமும், அதே மக்களாகிய நமக்கும் ஒரு பாடம். இது வந்து எப்படி ஒரு புரூட்டலான ஒரு செயல் அப்படி சுட்டி கட்டுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த அந்த சேனல் செஞ்சிருக்கு. சேனலுக்கோ இல்ல அந்த டீமுக்கோ, பாரு மேலேயோ காமு மேலேயோ இல்ல யாரு எந்த ஒரு கண்டஸ்டன்ட் மேலேயோ எந்த ஒரு பையஸ், ஒரு வெறுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க கடந்து போற அந்த ஜேர்னில வந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க. யாருமே வந்து ஃப்ரீயா சேரிட்டி செஞ்சுட்டு போல உள்ளுக்கு. ஸோ நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குது, அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, சாண்ட்ரா ஒரு நடிப்பா இருக்கி. சாண்ட்ரா வந்து பாரு காமுவோட லைஃப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இத பத்தி உங்களை கருத்து?
ஓகே. அது வந்து என்னன்னா, ஒரு சில அஸ்பெக்ட் வந்து நம்மளே ஒத்துக்க மாட்டோம் சாண்ட்ரா பண்றது. பட் ஆனா அந்த இடத்துல வந்து சாண்ட்ராக்கு தவிர வேற யாரு இருந்தாலும் அதுதான் வந்து பனிஷ்மெண்ட். அவங்க வந்து சாண்ட்ராக்குன்னே இடம் கிடையாது. சாண்ட்ரா வந்து நடிப்பு பண்ணதுனால தான் அவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்னு இல்ல. ஸோ அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்கு உங்க வாய விட்டீங்க? உங்கள இதுக்கு உதைச்சீங்க. அதுதான் மெயின். வந்து நீ வந்து இவ்வளோ நாள் வந்திருக்க. வந்து அங்க வந்து சாண்ட்ரா வந்து அவங்க அவங்க ஒரு சில இன்சிடென்ட் நமக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்க வந்து சாரி கேட்கிறப்ப அந்த மாதிரி உழுவுறப்ப கூட அந்த மாதிரி தோணலாம், நமக்கு தோணலாம். பட் ஆனா அது நடந்தது உண்மை, பேனிக் அட்டாக் ஆனது உண்மை. அதனால அந்த இடத்துல சாண்ட்ரா மட்டும் இல்லாம யாரா நடந்திருந்தாலும் இந்த ரெட் கார்டு கொடுத்தது நியாயம்தான். ஓகே, என்னோட கருத்து வந்து இதுல வந்து சாண்ட்ரா ஒரு நடிப்பறிக்கி. எஸ், ஐ 101% அக்ரி. சாண்ட்ரா ஒரு நடிப்பறிக்கி. எஸ். ஆனா இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது சாண்ட்ரானால இல்ல. நிறைய பேர் வந்து இதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ரானால தான் வந்து பார்க்கும் கமுக்கும் வந்து ரெட் கார்டு கிடைச்சது. அது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். பாருக்கும் காமுக்கும் கிடைச்சது ரெட் கார்டு வந்து அவங்களோட செயல்னால, அவங்களோட ஆக்ஷன்னால தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சு. அங்க சாண்ட்ராவே இல்லாம வேற யாரா இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா அது வந்து புரூட்டலான ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி பாரு கமுவை தவிர்த்து வேற யாராவது அந்த இடத்துல இருந்து இந்த செயலை செஞ்சிருந்தாலும் அது வந்து தப்பான ஒரு விஷயம். சோ அதுக்கு தண்டனையா தான் இந்த ரெட் கார்டு கிடைச்சிட்டோ இல்லையா, சாண்ட்ரானால இல்ல. சாண்ட்ராக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த ஆக்ஷன், அந்த தப்பான ஒரு விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கிடைக்கப்பட்டது. ஓகே, இந்த 3வது வந்து இந்த பேமெண்ட் விஷயமும் வந்து இப்ப வந்து நிறைய இந்த சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு டிஸ்கஷன். வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா. ஈவன் நான் கூட யோசிச்சேன், ஓகே இந்த ஒரு செயலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சிச்சு. ஓகே, ஆனா பேமெண்ட்ன்றது வந்து அவங்க 91 டேஸ் வந்து இதுக்குள்ள இந்த ஷோல வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. சோ எப்படி அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வகையாம அது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். அவங்க போட்ட உழைப்புக்கு வந்து அவங்களுக்கு கூலி கிடைக்கணும்ல அப்படின்ட்டு வந்து நானும் யோசிச்சேன். சோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து போய்கிட்டே இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதா. அது வந்து கொடுக்கறது நியாயம் தான். அது கொடுக்காம இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு நாள் உழைப்பு போட்டிருக்காங்க. அது என்னவோ அவ்வளவு நாள் போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து கிடைக்காம இருக்க கூடாது. சோ அது வந்து கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. சோ ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் வந்து மேபி வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா லாஜிக்கா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அது கிடைச்சுதான் ஆகணும். இவ்வளவு நாள் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் ஸ்டில் அப்படி அந்த பேமெண்ட் கொடுத்துட்டா தென் அவங்களுக்கு கிடைச்ச அந்த தண்டனை வந்து இட்ஸ் நாட் enough. இல்ல, not enough. Like you will be boycott from the Bigg Boss related activities or events. Then nothing. அதுவும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ பாப்போம் என்னது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பாப்புலர் சோசியல் மீடியா கூட என்ன பண்றாங்க, ஏன் வந்து விஜய் டிவி வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணது ஏன் கட் பண்ணிட்டு நல்லது மட்டும் போடல அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்றேன், இது வந்து என்னன்னா இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோ வந்து இப்படிதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டே இப்படிதான். ஓகே, உள்ளுக்குள்ள வச்சு கேமரா வச்சு நீ வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சம்மதிச்சுதான் உள்ள போற. அதனால அதுக்கு வந்து விளைவுகள் நீ ஒன்னு கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை போய் நீ போய் குறை சொல்லிட்டு எல்லாமே நல்லதுதான் காமிக்கணும் அப்படின்னா மீடியா வந்து அதோட வந்து சோசியல்ல வந்து என்ன அதோட இம்ப்ளிகேஷன் இருக்கும்? வெளியில சமுதாயத்துக்கு வந்து என்ன சொல்ல வராங்க, எல்லாம் நல்லது மட்டுமே, எல்லாம் வெட்டி நல்லது மட்டும் காமிச்சா அப்ப கெடுதல் பண்ணா இப்படிதான் இதான் விளைவுன்னு எப்படி தெரியும்? யாருக்கு புரியும்? அப்ப எப்படிதான் தெரியப்படுத்துறது? இவன் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து ஏன் கட் பண்ணல, ஏன் அவங்க 2 பேரும் இப்படி ஸ்பாயில் பண்ணணும்? இது வந்து ஸ்பாயில் பண்ணல, அவங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அப்பயும் மீறி நான் அப்படிதான் நடப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்படிதான் செய்ய முடியும். இதை வந்து நம்ம செய்ய முடியாது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்காது? எக்ஸாக்ட்லி, நானும் அதைத்தான் சொல்றேன். ஏன் வந்து டிஆர்பிக்காக தான் இந்த சேனல் வந்து இதை போட்டுச்சு. சேனல் நினைச்சிருந்தா இதை வந்து இவங்களை வந்து காப்பாத்தி விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. சேனலுக்கு வந்து அது வேலை இல்ல, அவங்களே காப்பாத்தி விடுறதுக்கு. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நீ அறுக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற. எஸ், அவ்வளவுதான். அதுதான், அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது nobody is perfect. எல்லாமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம தப்பு செய்வோம். தப்பு செஞ்சுதான் ஆகணும். நம்ம எல்லாம் கடவுள் இல்லை.
ஆனால் அந்த தப்ப உணர்ந்து மறுபடியும் அந்த தப்ப ரிப்பீட் பண்ணாம அதுல என்ன நம்ம கத்துக்கிட்டு அடுத்தது நம்ம எப்படி செலுத்துறோம் நம்ம லைஃப், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தப்புல நம்ம படிச்ச பாடம் தான் முக்கியம். சோ இவ்வளோ நடந்தோம். அந்த டே அதுக்கப்புறம் வந்து பாரு உணர்ந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த டே வரைக்கும் அவங்க அந்த வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ற வரைக்கும் அவங்க மூஞ்சிலயோ அவங்க செயல்லயோ கொஞ்சம் கூட கில்ட் ஃபீல் இல்ல, அவங்க உணரவே இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தாதான் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா வந்தப்ப செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பாரு போய் நின்றுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அதேதான். இதே மாதிரி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, சமுதாயத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஈவன் அடுத்த வெர்ஷன்ல வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். ஐயோ 2 பேர் டபுள் எவிக்ஷன் கூட கொடுக்கலாம், 3 எவிக்ஷன் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஒரு பாடம். அதை வந்து நீங்க போய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்லதே மட்டும் போடு அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்கே இல்ல. அந்த கேம் ஷோ என்ன செய்யுதுன்னா விக்டிம விட்டுருச்சு. விக்டிம் மேல வந்து தப்ப செலுத்தி அந்த தப்ப செஞ்சவங்களை பாதுகாக்கிறதுக்கும் காப்பாத்துக்கும் பாக்குது. இதத்தான் நம்ம எப்போதுமே செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். தப்ப செஞ்சவங்களை வந்து காப்பாத்த விட்டுருவோம், தப்பு செஞ்சவங்களை விட்டுருவோம். ஆனா அந்த விக்டிம வந்து நம்ம வந்து நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அப்படி இருந்திருக்கலாம், நீ இப்படி பாதுகாப்பா உடைய வச்சிருக்கலான்ட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் சமூகம். இதை வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட் சிந்திச்சு பாருங்க. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ எடுத்தோட நியூ இயர். ஆமா, ஸோ நியூ இயர் வந்து வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நேரா அவங்க வந்து திவ்யாவோட ஃபாதர் வந்து பர்த்டே சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு ரெசல்யூஷன் ஃபார் யோர் ஃப்ரெண்ட், அதாவது 2 பேர்த்த நீங்க வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ரெசல்யூஷன்ஸ் அவங்க எடுத்தா இந்த வருஷம் நல்லா இருக்கும் பேஸ் பண்ணி, இப்ப இந்த வீட்ல இருந்து பேஸ் பண்ணி அவங்க நடந்த விதத்துல பேஸ் பண்ணி கொடுத்த 2 பேர் சூஸ் பண்ணி அவங்க இதை செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னது. அப்படி சொன்னதுல சபரி வந்து வினோட் வந்து அவரோட கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்க இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து ராணாவோட பேஷன் பொறுமையை வந்து இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து திவ்யா கோவத்தை கம்மி பண்ணி அவங்க கியூட்னஸ் அதிகரிக்கணும் அப்படின்னு. சாண்ட்ரா வந்து சபரிக்கு வந்து மேரேஜ் நடக்கணும். அது ரொம்ப உனக்கு என்னமா கவலை, அவர் மேரேஜ் பண்ணா என்ன, மேரேஜ் பண்ணா உனக்கு என்ன அது வந்து அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அரோராக்கு வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு வந்து மூவி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் வந்து என்ன சொன்னா, அவங்க வந்து சுபிகா வந்து எப்போதும் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ செய்யற செயல் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பலன் கிடைக்கும். நீ செஞ்சது வந்து அது ஒரு ரிசல்ட் எதிர் பண்ண ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாங்க. சோ அதுதான் சொன்னாரு வினோத்துக்கு. கானா வந்து என்னன்னா அப்படி மத்தவங்க தப்பா போர்ட்ரே பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. அது அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதை வந்து நம்புறாரு. அதாவது அவரை வந்து மத்தவங்க தப்பாவே பேடா போர்ட்ரே பண்றாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாரு. அதை வந்து அவர் மாத்திக்கணும், குறைச்சிக்கணும். அவர் ரியாக்ட் பண்றாரு, அதை பேஸ் பண்ணி அவர் ரியாக்ட் பண்ணிடுறாரு. சோ அதை குறைச்சிக்கணும். அப்படி அதுக்கு சேஜு சரே கைத்தட்டி பாராட்டினாரு. அப்புறம் திவ்யா வந்து அரோராக்கும் சென்ட்ராக்கும் சேர்த்து சொன்னது என்னன்னா ரொம்ப பயப்படுறாங்க. சோ தே ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட் ஃபார் தேர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து கானாவுக்கு பொறுமையா வேணும், இல்லாட்டி அரோராவுக்கு வந்து அதே பயம் இல்லாம செய்யணும், கோபத்தை குறைக்கணும். கானா வந்து அரோரா வந்து பயத்தை அவங்க ஃபேமிலி சொல்றத கேட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் சார் சொன்னாரு அது வந்து அவரோட விருப்பம், இந்த கல்யாணம் படிக்கிறோம் புள்ள பத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டாரு. அப்புறம் சேது சார் வந்து விக்ரம்க்கு யாரும் எதுவும் சொல்லல, ஓகே விக்ரம்க்கு நான் சொல்றேன்ட்டு எல்லாருக்கும் சொன்னாரு. அது வந்து என்னன்னா எமோஷனை நீங்க வந்து ஒரு எமோஷனுக்கு அந்த எமோஷனுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு பார்டர் போட்டுக்கிறீங்க. எப்படின்னா நீ வந்து நான் ஒரு இப்படிதான் இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பார்டர் போட்டுக்கிறீங்க. அந்த பார்டர் வந்து நீங்க என்னன்னா கட்டுப்படுத்தணும், உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்துங்க. ஏன்னா அதை வந்து இப்படி கட்டுப்படுத்தாதனால மத்தவங்க பேஸ் பண்ணி அப்படின்னு அதை சொன்னாரு. அப்புறம் சபரி வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு பி இன் குட் புக், இதெல்லாம் சேது சார் சொன்ன விஷயம். சபரி வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு பி இன் குட் புக், எப்போதுமே எல்லாத்துக்குமே நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து சரியில்லாது ஒண்ணு சொன்னாரு. நீங்க நல்லவனாவும் கட்டிக்கோங்க, உங்களுக்கு கெட்டவனாவும் கட்டிக்கோங்க, அந்த உங்களை என்னவா நினைக்கிறாங்கன்ட்டு அது அவங்களோட இது அப்படின்ட்டுன்னு. வினோட் வந்து அவர் வந்து மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து ரொம்ப மத்தவங்களுக்கு இதெல்லாம் பண்றீங்க, உங்களை பத்தி கவலைப்படுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மத்தவங்களுக்கு பரிதாபப்படுறாரு, எல்லாம்
பண்றாரு, அத உங்களுக்குள்ளேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுவும் கரெக்டா. அப்புறம் சாண்ட்ராக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா, ஃபர்ஸ்ட் வீக் சாண்ட்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அரோராக்கு வந்து நீங்க ரொம்ப சென்சிபிள், அப்புறம் அட்டென்ஷன் டொபாமினை வந்து குறைச்சிக்கோங்க சொன்னாங்களா, புரியல. அது வந்து சென்சிபிளா தேவையில்லை, அந்த அட்டென்ஷன் டொபாமின் வந்து தேவையில்லை, நீங்க வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆளு அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சுபிக்ஷா வந்து ஐ ப்ரௌட் ஆஃப் யூ, எந்த வெரி டேலண்டட் அண்ட் ஸ்ட்ராங்கர், எந்த இடத்துல உங்களை விட்டாலும் வந்து நீங்க நல்லா பொழைச்சுக்குவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டின்னு. திவ்யாக்கு வந்து அவர் சொன்னதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஆனா யூ ஆர் நாட் அ குட் லிசனர், சோ அத வந்து நீங்க வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு. ரிசீவ் பண்ணிட்டு இன்னும் பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு. பிரேக் விட்டுட்டு போனோடனே சி ஹவ் வாஸ் திஸ் கன்னிங் சுபிக்ஷா வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த சபரியும் விக்ரமா சொன்னாங்க, அவர் உன்னைய பத்தி அவரு நல்லது தாமா சொல்லியிருக்காரு, உன்னைய பாராட்டி இருக்கேன்னா எதுக்கு இப்ப நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு எப்படி வச்சிருக்க. உடனே சபரி வந்து போட்டு உடச்சாரு. போன வாட்டி கனிக்கு வந்து ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ கனின்னு சொல்லி கனியை வெளியே அனுப்பிட்டாங்களா, இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா எப்படி உங்களுக்கு தெரியும், அதை பத்தி யோசிச்சுட்டு சி ஹவ் கன்னிங் ஷி இஸ். அந்த கிடைச்ச அந்த பாராட்டு, அந்த சந்தோஷம், அதை கூட அந்த மொமெண்ட்ல வந்து அதை அனுபவிக்காம அதை வந்து லிங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் பிரேக் முடிஞ்சு சேல் சார் வந்தாரு. சேல் சார் வந்தோடனே என்ன சொன்னாருன்னா, ஒரு குட் அட்வைசர், அவங்க வந்து மத்தவங்களுக்கு கருத்து சொல்றது வந்து வெரி குட், ரொம்ப அட்வைஸ் பண்றதுலாம் வெரி குட், ஆனா அவங்களுக்கு வந்துட்டா தனக்கு மாத்திக்க மாட்டாங்க, எதுவுமே மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆளு. சோ அதுல வந்து விக்ரம் வந்து திவ்யாவை சொன்னாங்க, அவங்க எப்போதுமே எல்லாத்துக்குமே கரெக்டா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. திவ்யாவுக்கும் வந்து அதைத்தான் சொன்னாரு. அப்புறம் திவ்யா, நான் நினைச்சேன் கண்டிப்பா விக்ரம தான் சொல்லுவாங்க, ஏன்னா திவ்யா வந்து நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையா எனக்கு யாராவது ஒருத்தவங்க அவங்க பேரை சொல்லிட்டு உடனே அவங்க அந்த அவங்களோட பேரை எடுத்துருவாங்க. விக்ரம் அவங்க பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸே கிடையாது. ஆமா, விக்ரம் பேர் வந்து என்னன்னா திவ்யா கானான்னு சொன்ன உடனே திவ்யா உடனே வந்து விக்ரம் பண்றது அதேதான் அவன் வந்து அப்படின்னு. அவர் பேசுறது இருந்தா நியாயம், அவர் பேசுறது தான் நிக்கணும் கேட்கணும், ஆனா நம்ம பேச விட மாட்டாரு. அவர் சொல்றது எல்லாம் சொல்லி கேட்கணும், ஆனா நம்ம பேச விட மாட்டோம். அதேதான் அவர் செய்யறாரு. என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம்க்கு தனக்குன்னா ரத்தம், அதே மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. அப்புறம் சுபிக்ஷாக்கும் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் சபரி வந்து விக்ரம் என்ன திவ்யாவை சொன்னாரு, திவ்யா வந்து ரொம்ப இமோஷன்ஸான ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்து திவ்யா லிசன் பண்ண மாட்டாங்க, வினோட்டும் வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. சுபிக்ஷா வந்து திவ்யா வந்து பேச விடுன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க வந்து மத்தவங்கள பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது விச் இஸ் ட்ரூ. வினோட் வந்து நோ அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து வினோட்டை சொன்னாங்க, வினோட் வந்து பொய் சொல்லுவாரு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் வந்து அரோரா வந்து விக்ரம் வந்து அரோரா அத வினோட்டை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் அப்படியே அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுல வந்து விக்ரம்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போது நாமினேஷன் விஷயம் வந்து வந்துச்சு. அதாவது சரி சார் அட்ரஸ் பண்ணாரியா, நீங்க வந்து திவ்யாக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணி நாமினேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு விக்ரம்க்கு. ஆனா அது வந்து அவர் அட்வைஸ் அதையும் வந்து என்னன்னா அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருக்க. சேல்ஸ் சார்கிட்ட வந்து உடனே அக்செப்ட் பண்ணல, எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு இது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், டர்மானியல் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றத ஒழிஞ்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அழகா நீங்க வந்து பேசலாம் பேசலாம் எல்லாம் பேசலாம், ஆனா வார்த்தை கண்ட்ரோல் இருக்கணும். அவர் சொல்றது வந்து அதான், நீங்க சொல்லாம நீங்க திட்டாம இருக்க, சண்டை போடல, எது பேசாம இருக்க சொல்லல, நீங்க சொல்ற வார்த்தைங்க வந்து இப்படி சொல்றது இந்த ஃப்ராடு, கவர்டு, கோழை, அப்புறம் வந்து என்னன்னா ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், அதெல்லாம் தான் சொன்ன காமிச்சாரு. அதுதான் தப்பு அப்படின்னா அப்படியே நிக்கிறாரு ஒழிஞ்சு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் தேடுறாரு. சோ ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து நடந்துக்கணும்ன்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டு போயிட்டாரா. நம்மளா தானே சொன்னோம் முன்னாடி, இப்ப வந்து அவங்களுக்கு பேசணும்னு தோணாதான் பேசணும். நீங்க வந்து நீனா போய் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து அவனுக்கு கேட்கவே மாட்டேன், என்னோட உரிமை அப்ப அடுத்தவங்களுக்கும் ஆப்போசிட் சைடுகளுக்கும் ஒரு உரிமை இருக்கு. எனக்கு கேட்க இஷ்டம் இல்ல, இப்ப எனக்கு கேட்க இஷ்டம் இல்ல, பிரேக் விட்டுட்டு போயிட்டாரா. அதான் போயிட்டு வந்து அடுத்தது வந்து who will take the money. அதாவது என்னன்னா, இவ்வளவு நாள் இருந்தது போதும், இவங்க எல்லாம் வந்து கோப்பை தூக்கறதுக்கு சான்ஸ் இல்ல, மணி வந்து கொடுத்தவனே எடுத்துட்டு ஓடுறது பெட்டர், பெட்டி எடுத்துட்டு போறதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு யார நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி வந்து விக்ரம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சாண்ட்ரா வினோட்ட சொன்னாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு. விக்ரம சொன்னது வந்து சபரி, அரோரா, சுபிக்ஷா அண்ட் வினோத்.
அப்புறம் திவ்யா வந்து அரோராவை சொன்னாங்க. திவ்யா வந்து அரோராவை சொன்னாங்க. சபரி அரோரா சுபிக்ஷா அண்ட் வினோட் வந்து விக்ரம சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் வந்து மெஜாரிட்டி வந்து என்னன்னா, இந்த கனி போனதுக்கு அப்புறம் வந்து அவரோட கேம் வந்து மாறிடுச்சு, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு, ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்மள கனிக்கே வந்து ஃபைனலிஸ்டா இல்லைன்னா நமக்கு வந்து கப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பணத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலி ஒரு நான் பாக்குறது வந்து ஒரு சீடிங் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா பணப்பட்டி வரப்போகுது. இப்போ வந்து விக்ரமுக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கும், ஓகே எல்லாருக்கும் முன்னாடி மெஜாரிட்டி நம்மளதான் சொன்னாங்க அப்படின்னு, நம்ம பணம் எடுத்துட்டு போறது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவர் வந்து என்னன்னா, நான் வந்து பிராண்ட், அந்த பிராண்ட் விக்டர்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதை நான் பண்ணணும் பெரிய லெவல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. மேபி அதுக்குள்ள ஒரு ரீசனா இருக்கலாம். ஆனா விக்ரம் சொன்னது வந்து அரோரா வந்து வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மணி தான் மேட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அரோரா வந்து தூக்கிட்டு போறது பெட்டர் அப்படி அது கூட சான்சஸ் இருக்கு. அரோராக்குள்ள சான்ஸ் இருக்கு. ஏன்னா அரோரா வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பைசா நாங்க டெய்லி அவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வாரத்துல இருந்து இவ்வளவு நாள் இருந்தா நமக்கு எவ்வளவு வரும், இந்த அமௌண்ட் அதிகமா இருந்தா மேபி நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். இதுல வந்து ஸ்மார்ட்டா இதுல யார் எடுக்க போறாங்க தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுல வந்து என்னன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சீட் பண்ணிட்டார். சேது சார் வேற பணப்பெட்டின்னு சொல்லிட்டாரா. சோ கானா வந்து எடுத்துட்டாருன்னா அவருக்கு வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவர் எடுத்தாருன்னா கோவிந்தா. அது நான் நினைக்கிறேன் அவர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா எடுத்துட்டு போறது பெட்டர். ஓகே, அடுத்தது வந்து எவிக்ஷன் வந்து சுபிக்ஷான்ற பேரை சொன்னனே உடனே மேடம் அழுகைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் பாஸ் வந்து நல்ல பயங்கரமான வேர்ட்ஸ், என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள நல்லா பெருமைப்படுத்தி வெளியே அனுப்பினாங்க. அப்புறம் வந்து பிக் பாக்ஸ்ன்னு ஒண்ணு, ஐயோ மறுபடியும் நானும் முயற்சி பண்ண. எனக்கு தெரியல ஃப்ரெண்ட், எனக்கு வந்து சில பேர்த்த வந்து நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து 1000 காரணம் இருக்கும். ஆனா பிடிக்காம போறதுக்கு வந்து ஒரு 2 காரணம் தான் இருக்கும். நானும் இந்த பிக் பாஸ் எல்லாம் பேசுறதுக்கிட்ட முயற்சி பண்ண கொஞ்சம் ஓகே இந்த பொண்ணு பத்தி 4 பேருக்கு நல்லா பேசணும் நினைக்கணும்னு முயற்சி பண்றது இந்த பிக் பாக்ஸ் செஞ்சு என்னை டென்ஷன் படுத்திடுச்சு இந்த பொண்ணு. ஆக்சுவலி எனக்கு ஏன் இந்த சுபிக்ஷாவை வந்து பிடிக்காம போயிடுச்சு, எஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுபிக்ஷா நெவர் யூஸ் எனி பேட் வேர்ட்ஸ். அவங்க எந்த இடத்துலயுமே டெக்கோரம வந்து மீறினதே இல்ல. பிசிக்கல் வயலன்ஸோ இல்ல வார்த்தையால அபியூஸ் பண்ணதோ எதுவுமே செஞ்சது இல்ல. ஓகே, ஒரு கேரக்டர் வைஸ் சேது சாரே சொல்லியிருக்காரு தெரியுமா, உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை நல்லா வளர்த்திருக்காங்கன்னு. அது வந்து 100% உண்மை. ஐ அக்செப்ட் தட். பட் சில பேத்துக்கு வந்து அவங்களுக்குனே ஒரு பாண்ட் வித் சம் கேரக்டர்ஸ்னு இருக்கும் தெரியுமா, பாண்ட் வித் சம் கேரக்டர்ஸ்னு. அந்த மாதிரி கேரக்டர்ல வந்து எனக்கு ஏன் சுபிக்ஷா பிடிக்காம போச்சுன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணதுல வந்து அந்த மொத ஒரு டாஸ்க் வந்துச்சே, அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க தெரியுமா, கணிக்கு கொடுப்பேன், அதான் கணிக்கு கொடுப்பேன். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்தாங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு வந்து அவங்க அந்த வார்த்தையை வந்து காப்பாத்தல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் தான் அப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ கூட 2 பேர்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து மாத்தி வியானா கொடுத்தாங்க. எஸ், ஏன்னா நீ வந்து உன்னால செய்ய முடியாதுன்னா நீ செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நீ வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அது ஏமாத்துறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் தான். ஈவன் அது கேமா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் எப்படிதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எப்படி கேம் ஆடுறோன்றது இருக்கு. whether you want to choose ugly way or நேர்மையான வழி, ரெண்டுமே கேம் தான். ஆனா நீ எந்த வழியை சூஸ் பண்றன்றது ஒண்ணு பொறுத்து இருக்குல்ல. சோ அந்த வகையில அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு சுபிக்ஷாவை பிடிக்காம போனது. அப்புறம் அடுத்தடுத்து இந்த பிக் பாக்ஸ்ன்ற பேர்ல வந்து எல்லாத்தையும் கொள்ளுவாங்களா அது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து உண்மையாவே ஒருத்தவங்களை சார்ந்துதான் டிபெண்டா தான் இருக்காங்க. அவங்களா ஒரு தனி ஒரு துவமா வந்து தெரியவே இல்லை. அண்ட் another thing, ஒருத்தவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து போய் யார் அந்த பர்சன், நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம், அமித் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, யாரோ ஒரு ஆள் பாட்டு கேட்டுட்டு அந்த வார்த்தையெல்லாம் நிறைய மாத்தி விட்டாரு. அவரையே வந்து நாமினேட் பண்ணது வந்து அப்பயே அந்த மொமெண்டே வந்து அந்த அன்னைக்கே வந்து அது நாமினேட் பண்ணது வந்து எனக்கு அதுவும் எனக்கு வந்து ஏத்துக்கவே முடியல, பிடிக்கவே இல்லை. அந்த 2 ஒரு காரணத்துக்காக தான் வந்து எனக்கு சுபிக்ஷாவை பிடிக்கலன்றது
தவிர்த்து மத்தபடி she is really a good girl. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்தது பெரிய சக்சஸ் தான். she's a good girl. ஆனா அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபாஸ்ட் லேர்னர். பட் ஆனா என்னன்னா அவங்களோட தனித்துவமா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம், அது மட்டும் செய்யல. ஏன்னா அவங்க வந்து என்ன மத்தவங்ககிட்ட ஐடியா கேட்டுட்டு அதை வந்து பிக்கப் பண்ணி அதை தான் அப்பயும் வெளியே போறதுக்கு முன்னுக்கு நீங்க பாருங்களேன், பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு வீக்ல வந்துரும் அந்த மெசேஜ் வந்து யாருக்கு குடுக்குறாங்க? she is so cunning. பிக் பாஸ்க்கு தான் வந்துரும். எல்லா இடத்துலயும் ஸ்டேஜ்லயும் போய் அது சொல்றாங்க, வீட்டுக்கு வந்துருவேன் நீங்க கூப்பிடுங்க, என்னை கூப்பிடணும். என்னமா ஐயோ முடியலமா சாமி, அப்படித்தான் இருந்துச்சு. முடிச்சு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஏவி பார்த்து சந்தோஷமா அனுப்பிச்சு விட்டாரு சேது சாரும். ஓகே, நீ எங்க போனாலும் நல்லா வெரி ஸ்ட்ராங், வெரி சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்புறம் அவங்களோட ஏவி பார்த்துட்டு அவங்களும் பாபாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் விக்ரமும் வினோட்ட வந்து ரூம்ல பேசிக்கிட்டாங்க. சோ விக்ரம் வந்து ஆல்வேஸ் திங்க் அவர் செய்யறது வந்து தப்பாவே இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. சோ அவர் எந்த சூழ்நிலையில, அதாவது நான் வந்து இது செஞ்சது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன், நான் அப்படி இவ்வளவு இமோஷனலி பிரேக் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அவர் செய்யறது எல்லாம் அது தப்பாவே இருந்தாலும் அதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாரு. நீ சொல்லாம சேது சார் கரெக்டா சொல்லிட்டாரு உன்ட்ட, நீ வந்து சொன்ன வார்த்தைகள் மட்டும் தான் சொல்றாரு, நீ சொன்னதெல்லாம் சொல்லல. நீ வந்து எது வேணா செய்யலாம், பட் ஆனா அந்த வார்த்தைகள் நீ வந்து உபயோகிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது வந்து அதான் நான் சொல்றது. அவர் வந்து he think is very perfect. ஈவன் சேது சார் உள்ள வந்தப்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. ஓகே, அது அப்புறம் போவோம். அப்புறம் சேது சார் வந்து உள்ள வந்து டிக்கெட் டு ஃபைனலே அரோரா டிக்கெட் டு ஃபைனலே கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு ஆளுக்கிட்டயும் வந்து சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு ஸ்வீட் அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 7 வருஷமா வந்து ஒர்க் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சோ இப்ப வந்து அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்களா, அந்த அது முடிஞ்சு அப்ப வந்து இப்ப திருப்பி கம்பேக் கொடுத்தாங்களா, அப்ப அதை பத்தி பெருமையா பேசி நான் அதான் நினைச்சுக்கிட்டேன். ஆமாமா, நீ 7 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாதத இந்த 70+ டேஸ்ல வந்து நடிச்சு தீர்த்துட்ட, எங்கனால உன் நடிப்பை தாங்கவே முடியல அப்படின்ட்டு. வெளியே போய் பாருமா, உனக்கு நடிப்பு அரக்கின்ற பட்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க மக்கள், அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப திவ்யா ஒரு வெடிச்சாரு, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு கேட்கணுமா இல்ல நீங்க ஷார்ட்டா சொல்லிடுவீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் தான் விக்ரம்க்கு வந்தாரு. விக்ரம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அவரோட ஆனஸ்டியா இருக்கிறது வந்து ஒரு கான்சிக்வன்ஸை வந்து அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து நான் உள்ள வந்து தான் கத்துக்கிட்டேன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்பதான் சேது சார் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் சொன்னாரு. விக்ரம்க்கு வந்து அது உண்மையிலேயே பயங்கரமான அட்வைஸ். என்ன சொன்னாருன்னா, நம்ம ஆனஸ்டா இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, அந்த பெஸ்ட் குவாலிட்டியை வந்து நீ ஒன்னாலயா நான் தப்பு, அந்த பெஸ்ட் குவாலிட்டியா நான் உன்கிட்ட இருந்து ஏதாவது தப்பு செஞ்சு அதை நான் சொல்லிடுறேன், அதை ஏன் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட். அதை யோசிங்க அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே அருமையான ஒரு. அது முடிஞ்சு ஏசியன் பெயிண்ட்ஸ் ஹேம்பர் கொடுத்தாங்க, அரோராக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. இதோட முடிஞ்சது இன்றைக்கு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள எபிசோட். வந்து இன்னைக்கு உள்ள எபிசோட்ல வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நடந்துச்சு. சோ சேது சார் வந்து நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. இருந்தாலும் சேது சார் வந்து சில டேத்து வந்து என்னைய வந்து காண்டாக்கிட்டாரு, கடுப்பாக்கிட்டாரு, சில விஷயத்துல வந்து டென்ஷன் பண்ணிட்டாலும் அவர் நல்ல விஷயம் சொல்லும் போது நம்ம எடுத்துக்கணும். கெட்ட விஷயம் சொல்றது தப்பா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பதில் பேசலாம். அதுக்கு வந்து நம்ம அவரை வந்து மதிக்காம எல்லாம் இல்ல, தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நெற்றிக்கண் திறப்பிலும் தப்பு தான், குற்றம் தான். சோ அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பை.